வணக்கம், வெல்கம் டு கன்னியாகுமரி சுவை. நம்ம சேனல் இன்னைக்கு சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். கன்னியாகுமரினாலே டெய்லி மீன் இருக்கும். மீன் இல்லாத ஒரு சாப்பாடே இருக்காது. மீன் இல்லைன்னா கருவாடாது கண்டிப்பாக இருக்கும். அப்படி சூப்பராக நாக்கில் எச்சி ஊறுற மாதிரி எப்படி கருவாட்டு குழம்பு பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது நான் இன்னைக்கு துண்டு கருவாடு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கருவாடு இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நெத்திலி மீன் கருவாடு எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணுங்கள். அழகாக கழுகி நான் அந்த துண்டு கருவாடை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கூடவே நிறைய காய்கறிகள் சேர்க்க போகிறோம். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் இந்த மாதிரி நடுவில் கீறி எடுத்து வச்சுக்கோங்க. கத்தரிக்காய் ஒரு 3 கத்தரிக்காயை நம்ம எப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த கருவாட்டு குழம்புல நிறைய காய்கறிகள் சேர்க்க போகிறோம். முருங்கைக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு அரை மூடி தேங்காய் மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அரைக்க போகிறோம். இதுக்கு கூட ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் இல்லை பெரிய ஸ்பூன்னா அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஜீரகம், 3 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட எனக்கு சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தூள் 1 பெரிய ஸ்பூன், அதே ஸ்பூனில் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக கறிவேப்பிலை, இவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். இப்போது ஒன்று ஒன்றா இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். அந்த துண்டு கருவாடு கூட பச்சை மிளகாய், தக்காளி, முருங்கைக்காய், இதில் நீங்கள் வாழைக்காய் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்த்துக்கல. கத்தரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதையும் இதுக்கு கூடவே சேர்த்துடலாம். கன்னியாகுமரியோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, எல்லாரும் மீனை கொதிக்க வச்சுட்டு தான் குழம்பு கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளே மீன் போடுவாங்க. நாங்கள் எல்லாமே கலக்கி தான் வைப்போம். நம்ம கன்னியாகுமரியோட ஸ்பெஷல் மீன் கறி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க செக் பண்ணுங்கள். கேரளா ஸ்டைலில் ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறதுன்னு கூட நம்ம போட்டிருக்கோம். இந்த ஸ்டெப்பில் லாஸ்ட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மண் சட்டியில் இருக்கிறதுனால சட்டி சூடு ஏறணும். நான் இன்னைக்கு விறகு அடுப்பில் ராக்கெட் அடுப்பில் தான் இன்னைக்கு வைக்க போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கன்னியாகுமரியோட ஒவ்வொரு சுவையும் நம்ம சேனலில் கண்டிப்பாக துளிர்விடும். செக் பண்ணிக்கோங்க. நல்ல தளபுலன்னு கொதிக்குது. சூப்பராகவே அந்த வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும். அதை வச்சு அந்த வாசனையிலேயே சாப்பிடணும், எப்படா சாப்பிடுவோன்னு இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். நல்ல வெள்ளை சாதத்துக்கு கூட சூப்பராக எடுத்து போட்டு நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த ஸ்டெப்பில் லாஸ்ட்டாக நீங்கள் கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. மணக்க மணக்க சமைச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு